எப்போதுமே நம்ம எப்போ தடுமாறும் அப்படின்னு கேட்டால், வியாபாரம் இல்லாதப்ப தடுமாறுறதை விட வியாபாரம் இருக்கிறப்ப தடுமாறுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆர்டர் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம படுற கஷ்டத்தை விட ஆர்டர் நிறையா வந்துச்சுன்னா அதை மீட் அவுட் பண்ண முடியாமல் படுற பாடு இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாடு. வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பிஸ்னஸ் பல நேரங்களில் நம்மளை விட வேகமாக வளர்ந்துடும். நம்ம அந்த அளவுக்கு மென்டலி வளர்ந்துருக்க மாட்டோம், நம்ம அளவுக்கு மெச்சூரிட்டி லெவலில் வளர்ந்துருக்க மாட்டோம், டெசிஷன் மேக்கிங்கில் வளர்ந்துருக்க மாட்டோம், சிஸ்டமைசேஷனில் வளர்ந்துருக்க மாட்டோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மை விட வேகமாக வளர்ந்துடும். பிஸ்னஸ் அப்படி தான் வளரும். நிறைய இடங்களில் பிஸ்னஸ் அப்படி தான் வளரும். நமக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, நமக்கு சந்தேகமாக இருக்குது. திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடீர்னு அடித்த யோகமாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். கிடையாது. உங்களை விட உங்கள் பிஸ்னஸ் வேகமாக வளரும். எப்போதுமே ஆன் ஃபாரில் ரெண்டு விஷயம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று உங்களை விட உங்கள் டெக்னாலஜி வேகமாக வளரும், இன்னொன்று உங்கள் பிஸ்னஸ் வேகமாக வளரும். அப்போ ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுல வராது. ஏன்னா அது உங்களுடைய பிளட்டிலே இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஒரு தொழில் உங்களால் செஞ்சிட முடியும். ஏன்னா உங்கள் டிஎன்ஏலே அந்த ப்ராடக்ட்டு மிக்ஸ் ஆயிருக்கு. த ப்ராப்ளம் கம்ஸ் when the opportunities comes more. ஆர்டர்கள் அதிகமாக வருகிற போது, வேலை அதிகமாக, என்ன சீசனல் கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப இப்போ கொஞ்சம் இயர் முழுக்க இந்த பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட மோஸ்ட்லி இட்ஸ் அ சீசனல் பிஸ்னஸ் இல்லையா. குறிப்பிட்ட 3 மாதம் அல்லது அந்த பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் கூட நியூ இயர் இந்த மாதிரியான டயங்கள் அல்லது ஒடிசே வைபவங்கள் திருவிழாக்கள் நேரங்களில் வரக்கூடியதான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஏன் திறமை இருந்தும் வாய்ப்பு இருந்தும் நம்மளால் நல்ல பிஸ்னஸ் வர்றப்ப growth-ஐ மேட்ச் பண்ண முடியலன்னா, we don't have a system. We have a system for a day-to-day work. தினசரி வேலைகளை பார்ப்பதற்கு தேவைப்படக்கூடிய இயல்பான சிஸ்டம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் சிஸ்டம்ங்கிறது இங்கே யாருன்னா கம்பெனி ஓனர் தான். அவர் நினைக்கிறது சிஸ்டம். திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த ஆளுக்கு ஒரு மூடு இருந்தால் அது ஒரு சிஸ்டம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு மூடு இருந்தால் அது ஒரு சிஸ்டம். இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிக்கல, உங்கள் யாரையும் கம்பெனியிலே வச்சிருக்க மாட்டேன்னு திங்கக்கிழமை சொல்கிற முதலாளி அவன் உசுரை கொடுத்து வேலையை வெள்ளிக்கிழமைக்குள்ள முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுக்க வரையில நாளைக்கு பார்ப்போம்னு சொன்னால் அது யாரோட சிஸ்டம்? நம்ம எஸ் ஆறுமுக பிள்ளை அண்ட் சன்ஸ். எங்களிடம் தரமான சுத்தமான அபிஷேக பொருட்கள், ஹோம ஜாமான்கள், பூஜை பொருட்கள் நியாயமான மற்றும் குறைந்த விலையில் கிடைக்கும். கல்யாணம், சடங்கு மற்றும் விசேஷங்களுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகத்திற்குரிய பொருட்கள்